வெல்கம் டு fashion.channel. ஒரு பஞ்சாபி பேண்ட்டை நம்மளுடைய சாஃப்ட்வேரில் எப்படி என்டர் பண்ணி கிளாத்தை கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மெஷர்மெண்ட்டை என்டர் பண்ணுறதுக்கு சல்வார் கமீஸ் மெஷர்மெண்ட் பேஜுக்கு போகணும். அதில் நமக்கு தேவையான பேண்ட், இது ஒரு பஞ்சாபி பேண்ட் அப்படிங்கிறனால இதுக்கு ஜஸ்ட் மூணு மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் போதும். இந்த மெஷர்மெண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரியான டயக்ராம் ஜென்ரேட் ஆகிடும். அண்ட் இது இப்போ டைரெக்டாக நம்ம லேசர் கட்டிங் மிஷினில் கட் பண்ணுறதுக்கான அலைன்மெண்ட்டுக்கு செட் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய அகலம் நீளம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு துணி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற கன்செப்ஷனையும் பார்த்துட்டு இப்போ நம்மளுக்கு தேவையான மாதிரி இதை அலைன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட ஃபேப்ரிக்கை அங்கே நம்ம விரிச்சிடலாம். ஸோ ஃபேப்ரிக் அப்படிங்கும்போது மொத்தம் ஆன் ஃபோல்டில் வரும்போது 4 பீஸு. ஸோ 2 துணியை 2ஆக மடித்து 4 பீஸாக போட்டுட்டு ஃபோல்டிங் சைட் நம்ம பக்கம் இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ இதோடைய கட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது நீங்கள் கிளாத்து எவ்வளோ கன்சியூம் பண்ணும் அப்படிங்கிறதும் நம்மளால எக்ஸாக்டாக இதில் பார்த்துக்க முடியும். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ துணி இருக்குது, நம்மளுடைய துணிக்கு போக எவ்வளோ பேட்டர்னுக்கு எக்ஸ்ட்ரா தேவை, இல்லை பேட்டர்னுக்கு எப்படி சேவ் பண்ணும் எல்லாமே நம்ம இதில் பிஃபோராகவே பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை நம்ம ஸ்டிச் பண்ணுறது எப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இதோடைய ஸ்டிச்சிங் மெத்தடில் பெல்ட்டை நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு தேவையான மாதிரி ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேக் பீஸ்க்கு 2 பீஸ் எடுத்துக்கிறோம். அந்த பீஸோட சென்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அண்ட் இதை பைண்டிங் ஸ்டிச் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பைண்டிங் ஸ்டிச்சை இப்படி ஃபோல்டு பண்ணி போட்டோம்னா ஜஸ்ட் நம்மளுக்கு இது ஒரு ஸ்கொயர் மாதிரி வரும். அந்த ஸ்டிச்சை 2 பக்கமும் கரெக்டாக மீதியோட தையலுக்கு அந்த அலவன்சஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பெல்ட் போர்ஷனை ரெடி பண்ணிட்டோம். அண்ட் இதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாட்டம் போர்ஷனை எடுத்துக்கலாம். பாட்டம் போர்ஷனுக்கும் நம்மளுடைய அந்த கல்லி பீஸ் சைடை நம்ம 2 ஸ்டிச் போட்டுட்டு தென் அதுலேருந்து தான் நம்ம ஃப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கல்லி சைட் பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஒரு கார்னர்ல அதை நம்ம ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு ஒன்று சென்டர் ஆஃப் த பேக் வரும், அதே மாதிரி சென்டர் ஆஃப் த ஃப்ரண்ட் வரும். 2 பக்கமும் அந்த கல்லி பீஸோடது வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம அந்த 4 பீஸ் ஒன்னா ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பெல்ட், அது கூட வச்சு நம்மளுடைய பாட்டம் போர்ஷன் எவ்வளோ அலவன்சஸ் அங்க எந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த சென்டரை பேஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்டிச்சஸ்க்கு ஃப்ளீட் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளீட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய ஸ்டைலா வைக்கலாம். ஃப்ரண்ட் மட்டும் வைக்கிறது இருக்கு, பேக் மட்டும் வைக்கிறது இருக்கு, அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் சைடு வைக்கும்போது நம்ம பாத்தீங்கன்னா இன்சைட் அவுட் சைடு வைக்கிறதும் இருக்கு. ஸோ நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி ஃப்ளீட்ஸை சென்டர் பேஸ் பண்ணி கரெக்டா வைக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் மட்டும் தான் வச்சிருக்கோம் ஃப்ளீட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒன் சைடடாவே நம்ம இதுல ஃப்ளீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கான ஃப்ரண்டோட ஃபினிஷிங் கொடுக்குறோம். இப்போ ஃப்ரண்டோட ஃபினிஷிங்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த நாடா ரோப் பீஸ் அட்டாச் பண்றதுக்கான அந்த கேப்பை விட்டு அதுல இருந்து ஒரு 1 inch கேப் விட்டு அகைன் மாதிரி கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ தட் நம்ம அதை ஃபோல்டு பண்ணும்போது அந்த ரோப்போட பீஸ் ஃபுல்லா பைண்ட் ஆகிருக்கும். இப்போ பாட்டம் போர்ஷனை ஃபினிஷிங் கொடுத்துக்கலாம். பாட்டம் போர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா பெல்ட் கேன்வாஸ் 1 inch அண்ட் 1.25 inches பெல்ட் கேன்வாஸ் ரெடிமேடாகவே அவைலபிளாக இருக்கும். நம்ம இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது 1 inch ஓடது. ஏன்னா நம்மளோட கட்டிங் அலவன்ஸ்லையும் 1 inch ஓடது தான் கொடுத்துருக்கோம். ஸோ கட்டிங் அலவன்சஸ்ல அதிகமாக இருந்ததுன்னா நம்ம வேணும்னா இதில் பெருசாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பெல்ட்டுக்கு மேலே நம்ம கவர் பண்ணி நம்மளுக்கு 3 ஸ்டிச்சஸ் போடுறதும் இல்லை கர்வ் ஸ்டிச்சஸ் இது எல்லாமே நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக நம்ம போடுறது. இந்த மாதிரி நம்ம லைன் ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பாட்டம் ஃபினிஷிங் இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாவும் நீட்டாவும் இருக்கும். அண்ட் இப்போ இது 2 பக்கமும் நம்ம இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு அண்ட் நம்மளுடைய அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5 inches அலவன்சஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அண்ட் த்ரூ அவுட்டா வரும்போது இன்னர் ஆஃப் த பேண்ட் வரும்போது 3/4 inchல அகைன் ஆப்போசிட்லயும் அதே மாதிரியே நம்ம கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இது சேம் கலர்லயே நம்ம ரோப் வைக்கிறோம். ரெடிமேட் ரோப் வேணும்னாலும் நம்ம ஒயிட் கலர் ரோப் வச்சுக்கலாம். இது சேம் கலர் ரோப்பு நம்ம இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில கஸ்டமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் மெட்டீரியல்லையே நம்மளுக்கு வேணும்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ நம்ம அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ரோப் ரெடி பண்ணிட்டு அண்ட் இந்த போர்ஷன் இப்போ நம்ம அந்த ஜாயின் போட்டிருந்தோம் பாருங்க, அதை எப்படி ஓப்பன் பண்ணி ஸ்டிச் பண்ணி விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பெல்ட் அட்டாச் பண்ணும்போது எப்படி அந்த ஓப்பன் பைண்டிங் பண்ணுமோ சேம் அதே கான்செப்ட்ல தான் பண்ண போறோம்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சென்டரில் 1 inch கேப் விட்டுருந்தோம். ஸோ அந்த கேப்புக்கான இந்த ஹோல் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஹோலில் தான் வந்து கரெக்டாக நம்மளுடைய ரோப்பை நம்ம உள்ள விட போகிறோம். ஸோ அந்த ரோப்பை இன்சர்ட் பண்ணி நம்மளுக்கான அலவன்சஸ்க்கு கரெக்டாக ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான சென்டரை பேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அண்ட் எந்த மாதிரி ஃப்ளீட் ஸ்ட்ரக்சர் வேணும் இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டு இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மாதிரியான ஸ்டிச்சிங் வீடியோஸ்க்கு அண்ட் நம்மளுடைய சாஃப்ட்வேர்ல இருக்க மாடல்ஸ் கட்டிங்க்கு எல்லாத்துக்கும் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.